ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யூடியூப் சேனல் கிரியேட் ஆகி 1 இயர் ஆகுது. ஆனா, எனக்கு என்னால வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ என்னால கம்ப்ளீட் பண்ணவே முடியல. நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னவோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து டேகு, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் என்னென்னவோ குடுத்து பார்க்குறேன். உங்களால வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலையா? நீங்க கவலையே பட தேவல்ல. இந்த வீடியோ மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மட்டுமே போதும். உங்களால வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ்லயும் சும்மா 1 ஆர் 2 வீக்ல உங்களால வந்து பக்காவா கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் கேரண்டி. நீங்க இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்க வந்து புதுசா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க லைக் பட்டன தட்டி விட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டுமே போதும். நீங்க உங்க வீடியோ வந்து ஒரே ஒரு 4 ஆர் 5 வீடியோ அப்லோட் பண்ணதுக்குள்ள நீங்க வந்து பக்காவா வந்து யூடியூப்னுடைய அல்காரிதம் உங்களுக்கு கரைச்சு குடிச்சு நீங்க வந்து வீடியோ வந்து பக்காவா அப்லோட் பண்ணீங்கன்னா சும்மா பட்டு பட்டு பட்டுன்னு உங்களால வந்து ஒவ்வொரு வியூஸும் உங்களால இப்போ நீங்க பார்க்க முடியலனா கூட இப்போ நீங்க நான் சொல்ற ஸ்டெப் வந்து நான் சொல்ற ஸ்டெப் வந்து நீங்க வந்து கன்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணினா மட்டும் போதும். சும்மா ஒரு 100K வியூஸ், 200, 1M வியூஸ் உங்களால ரொம்ப ரொம்ப சிம்பிளா சும்மா ஒரே ஒரு சொட்டைக்கு போற நேரத்துல உங்களால வந்து வீடியோ வந்து சும்மா டக்கு டக்கு டக்குன்னு 1 ஆர் 2, 3 எம் கூட அடிக்க முடியும். யாரும் சொல்லவே முடியாது. அந்த அப்படியேப்பட்ட வேற லெவல் ட்ரிக்கு. நீங்க வந்து இந்த ட்ரிக் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இப்ப மிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எப்படி இருந்தாலும் பார்ப்பீங்க இந்த வீடியோவ. நேத்தைக்கு வந்து என்னடா அப்பயே பார்த்தோம்னா, நேத்தைக்கு நம்ம வந்து வேற லெவல்ல மணி ஏர்ன் பண்ணிக்கலாமே! யூடியூப்ல இந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இம்பார்ட்டன்ட்டான விஷயத்த நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே! அப்படின்னு வந்து யோசிக்கவே கூடாது. நீங்க வந்து வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அந்த ட்ரிக்க மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண மட்டுமே போதும். உங்களுக்கு வந்து பக்கா வந்து 4000 வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற லெவல் உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். மானிடைசேஷன் சிம்பிளா ஆன் பண்ணவும் முடியும். நீங்க ஒரு யூடியூபரா மாறவும் முடியும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து இந்த ஸ்டெப்ப மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டுமே போதும். ரொம்ப 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 சிம்பிள் தான். எல்லாரும் சொன்ன ட்ரிக் மாதிரி தான் இருக்கும். ஆனா, அவங்க சொன்ன ட்ரிக்ல இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு. யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, இப்ப நீங்க அவங்க இப்ப அவங்களும் அதே கன்டென்ட் போடுவாங்க. நீங்களும் அதே கன்டென்ட் ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ண சொல்ல அவங்களுக்கு நீங்க வந்து காம்படிஷனா போவீங்க. அதனால சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து வேற கன்டென்ட் யூஸ் பண்றேன். அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த லைன்ல வந்து நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து இத மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களால வந்து பக்காவா உங்க வீடியோ வந்து வேற லெவல்ல வந்து ரீச்சா இம்ப்ரஷன் நீங்கலாம் பார்க்க அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கா நம்ம வீடியோ வந்து இம்ப்ரஷன் போச்சு. இந்த அளவுக்கு கிளிக்கிங் வந்துச்சா, இந்த அளவுக்கு சர்ச்சிங் போச்சா, சஜஷன் வேற லெவல் ஆச்சா, இப்படிலாம் எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு வந்து டீட்டெயிலா சொல்றேன். எப்படின்னு மட்டும் நீங்க வந்து பாருங்க, பாருங்க, பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து யூடியூப்னுடைய ஒய்டி ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணீங்க. இல்ல நீங்க வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி 1 ஆர் 2, 3 ஒரு ஒரு எப்படி இருந்தாலும் நீங்க யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி ஒரு 5 ஆர் 10 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இல்ல நீங்க அப்லோட் பண்ணலனா, அப்லோட் பண்ணாதவங்க வந்து வேற ஸ்டெப் சொல்றேன். அந்த ஸ்டெப்பும் அப்படியே நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு லாஸ்ட்டா சொல்றேன். நீங்க வந்து இப்ப நீங்க வந்து நியூவா வந்து வரீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ வந்து லாஸ்ட் இருக்கு. இல்ல நீங்க ஸ்டார்ட்டிங்ல பார்த்துட்டு நீங்க வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நீங்க லாஸ்ட்ல வந்து பாருங்க. இப்ப நியூவா வரீங்கன்னா, லாஸ்ட்டா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து தெரியும். இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 10 ஆர் 12 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இல்லன்னா ஒரு 30 வீடியோ கூட நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க. ஆனா உங்களால வாட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலையா? ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணீங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு, கீழ பார்த்தா கன்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி எப்படி இருந்தாலும் உங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு 30 வீடியோ போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் உங்க வீடியோ வந்து சர்ச்சிங்லயோ இல்ல ஓரளவுக்கு வியூஸ் போயிருக்கும். ஒரு 1Kவாவது எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு ஒரு 30 வீடியோ அப்லோட் பண்ணா கன்ஃபார்ம் உங்க வீடியோ வந்து ஒரே ஒரு வீடியோ வந்து 1K போயிருக்கும். போயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்க வந்து ஒரே ஒரு கன்டென்ட்ல நீங்க வந்து வீடியோ போட்டா மட்டும் தான் உங்களால வந்து 4000 வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுட் கன்டென்ட், நெக்ஸ்ட் போய் நீங்க டிராவல் கன்டென்ட் ஒரு கன்டென்ட் நீங்க மாத்தி போறீங்கன்னா, என்னால வந்து டேக் வந்து ஃபுல்லா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நீங்க வந்து அதே கன்டென்ட் ஒரு 10 வீடியோக்கு மேல நீங்க ஒரு கன்டென்ட் அந்த இப்ப டிராவல் கன்டென்ட்ல ஒரு 10 வீடியோ, ஃபுட் கன்டென்ட்ல ஒரு 10 வீடியோ, அதே கன்டென்ட் நீங்க வந்து 10 வீடியோ போட்டீங்கன்னா, என்னால வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்ல முடியும். நீங்க கன்ஃபார்ம் அந்த வீடியோக்கு வந்து டேக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் இப்ப வந்து ஒரே கன்டென்ட் தான் போட்டுருக்கேன். எடிட்டிங் கன்டென்ட். இந்த எடிட்டிங் கன்டென்ட்லாம் எப்படி வந்து எடிட் பண்றதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அடுத்து நீங்க வந்து எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல பர்த்டே எடிட்டிங், லவ் சாங் எடிட்லாம் நீங்க எடிட் பண்றதா இருந்தா, நம்ம சேனல்ல பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கன்டென்ட்ல வந்து நெறைய வீடியோ போட்டுருப்பேன். நீங்க வந்து கீழ வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜ்ல போய் பண்ணுங்க. கன்ஃபார்ம் நீங்க வந்து எடிட் பண்றதா இருந்தா, பர்த்டே எடிட்டிங்கோ இல்ல வெட்டிங் எடிட்டிங்கோ கீழ வீடியோ இருக்கு. நீங்க வந்து வீடியோ பார்த்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதில பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்ப யூஸ் பண்ணி நான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எங்கேயோ கண்டென்ட் எங்கேயோ போயிட்டேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க வீடியோல பார்த்து ஷார்ட் பைல போயிட்டு மோஸ்ட் வியூ எது போகுதோ அத வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து மோஸ்ட் வியூ வந்து பார்த்தா ஒரு 2 வீடியோ இருக்கு. அந்த 2 வீடியோ பார்த்தா இது வந்து நான் என்னுடைய செகண்ட் சேனல். நான் அந்த அளவுக்கு இந்த சேனல்ல வந்து நான் வந்து ஒர்க் பண்ணல. சுத்தமா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் ஏத்துனேன். ஏத்துனேன்னா என்னால வந்து வாட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா நான் இந்த சேனல வந்து யூஸ் பண்ணல. நான் வந்து ஒன்லி இது வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் எப்படி ஏத்துனேன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சிம்பிளா நான் வந்து டெலகிராம் லிங்க் தான் குடுத்தேன். ஃபுல்லா சப்ஸ்கிரைப் வந்து அடிச்சு விட்டாங்க. எப்படி ஆச்சுன்னே தெரியல எனக்கு. நீங்க கன்டென்ட்ல வாங்க. கன்டென்ட்ல வந்துட்டு யாத்தேன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது இந்த சாங் எடிட் பண்ண சொல்லியிருப்பேன். அதில பார்த்தா எனக்கு வந்து வேற லெவல் வியூஸ் போயிருக்கு. ஒரு 1.8K போயிருக்கு.
இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் வீடியோ வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க வியூஸு, கிளிக் டு ரேட்டு, ஆவரேஜ் அண்ட் வியூ டியூரேஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணே பார்த்தா உங்களுக்கு லோட் ஆகி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தா ரீச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் ஓடிடி அப்டேட் பண்ணலாம். நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிங்க. பார்த்தா 13.0K வந்து இம்ப்ரெஷன் வந்திருக்கு. கீழே ஸ்க்ரோல் பண்ணால் வீடியோ பார்த்தா 59% வந்து சஜஷன். யூடியூப் சர்ச் பாருங்கள் 15, 10 ஓரளவுக்கு போயிருக்கு. ஆனால் எனக்கு வந்து அன்றைக்கிலாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ண எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. எப்படி டேக் எடுத்துன்னு. ஆனால் வந்து இப்போ வந்து கடுத்துக்கனா இந்த சேனலில் இல்லை, இது என்னுடைய ஒரிஜினல் சேனலில் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சேனலில் வந்து ஃபுல்லாக நான் வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ண வந்து கற்றுக்கினேன். இப்போ தான் வந்து யூடியூப் சர்ச்சு நம்ம வந்து இப்போ நம்ம வீடியோ வந்து சர்ச்சிங்கில் தான் நம்ம வந்து ஸ்டேபிளாக வைக்க போகிறோம். நம்ம சர்ச்சிங் எந்தளவுக்கு நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்டேபிளாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு உங்கள் வீடியோ வந்து வேறு லெவல் வியூஸ் வந்து இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணி 1, 2, 3, 4, 5 இயர் ஆனாலும் சர்ச்சிங்கில் எந்தளவுக்கு உங்கள் வீடியோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு தான் உங்கள் வீடியோ வந்து வியூஸ் வந்து இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து யூடியூப்னுடைய சர்ச் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த வீடியோ பார்த்தா எனக்கு வியூஸ் போன வச்சு ஏன் வியூஸ் போச்சுன்னா, நான் வந்து ஒரு சில ஸ்டெப் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து டைட்டில் எடுத்தேன். அந்த டைட்டில் யூஸ் பண்ணி தான் சுத்தமாக இந்த வீடியோ பார்த்தா வந்து டேகே தரல. டேக் தராமல் ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு சர்ச்சிங் போச்சு பாருங்கள். வேறு லெவல் சர்ச்சிங் போயிருக்கு. எப்படி நீங்கள் வந்து இது வந்து சர்ச்சிங் போகணுன்னு நான் வந்து எப்படி சர்ச் பண்ணி சர்ச்சிங்கில் வர வச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சிங்கில் போனால் ஒரு இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக வீடியோ வந்து நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 13 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் வந்து இந்த ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ண சொல்ல உங்களுக்கு பார்த்தா டாப்பில் வந்து சர்ச்சிங் ஆன வீடியோ வந்து பார்த்தா ஒரு 5 டேக் இருக்குது. கரெக்டாக வந்து ஒரு 5 டேக் எடுத்துங்க. 1, 2, 3, 4, 5 டேக் வந்து எடுத்துங்க. இந்த 5 டேக் நீங்கள் வந்து உங்கள் நோட் பேடில் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு போங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு போய்ட்டு இந்த வீடியோவில் போய்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ரீச்சில் போய்ட்டு இதுலேருந்து ஒரு ரீச் எப்படி தான் சர்ச் போயிருக்கும். ஏன்னா வியூஸ் போச்சுனாவே சர்ச்சிங்கில் கன்ஃபார்ம் போயிருக்கும். இப்போ நீங்கள் சர்ச்சிங்கில் போய்ட்டு நெக்ஸ்ட் இதில் எந்தளவுக்கு சர்ச்சிங் போயிருக்கு இதுலையும் பாருங்கள். இதுக்கும் நான் டேக் அடிக்க எந்த வீடியோக்குமே டேக்கே தரல. ஆனால் எனக்கு சர்ச்சிங்கில் போயிருக்கு. எப்படி போயிருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் ஒரு 5 டேக் எடுத்துங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அது பேர் என்ன நோட் பேட்லேருந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நோட் பேடில் காப்பி பண்ணி எடுத்துக்கின்னு நீங்கள் வந்து இந்த இப்போ வந்த டேக் வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவில் நான் சொல்கிற டைப்பில் நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்துட்டு இந்த டேக் வந்து நீங்கள் உன்னுடைய இப்போ சொன்னீங்களா சர்ச்சிங் போஸ் இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டேக்கில் வந்து கொடுங்க. கரெக்டாக வந்து 500 லெட்டர் வர அளவுக்கு கொடுங்க. இல்லை நீங்கள் 10 டேக் யூஸ் பண்ணால் 10 டேக்கில் வந்து ஓரளவு இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 300 வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும் அந்த டேக்கில். எப்படி 200 வேர்ட்ஸ் இருக்கும். 200 வேர்ட்ஸ் வந்து இன்னாடி இது நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு கன்ஃபார்மிங் அதை கொடுத்தா மட்டும்தான் உங்கள் வீடியோ வந்து சர்ச்சிங்கில் போகும். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு உங்களுடைய யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தா சர்ச் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சர்ச்சுக்கு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த கண்டென்ட்டில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு கண்டென்ட் சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் எடிட்டிங் கண்டென்ட்டாக நான் இப்போ அந்த கண்டென்ட்டே சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் சர்ச் பண்ணலாம். லவ் சாங் வீடியோ எடிட்டிங் போடலாமா? வீடியோ எடிட்டிங் போட்டோன்னே பார்த்தா எனக்கு வந்துட்டு இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டேக்லாம் எனக்கு வந்து சஜஷன் ஆகுது. இப்போ பார்த்தோன்னா நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களா? இப்போ நீங்களே ஒரு வீடியோ வந்து சர்ச் பண்ணுறீங்களா? எந்த சர்ச்சிங் வந்து டாப்பில் நீங்கள் சர்ச் பண்ண சொல்ல எது வந்து டாப்பில் வருதோ அதான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே அதான் வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஏன் கிளிக் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த கண்டென்ட் சர்ச் பண்ண சொல்ல எந்த டேக் வந்து டாப் இருக்கோ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனுடைய மைண்ட் செட்டும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கண்டென்ட் நான் வந்து ஒவ்வொரு மாதிரி சர்ச் பண்ணுவேன். ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி சர்ச் பண்ணுவார். இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சர்ச் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்க பிரெயினை வந்து அவங்க எப்படி வந்து கண்டென்ட் வந்து சர்ச் பண்ணுறாங்கன்றத நம்ம கண்டுபிடித்து தான் நம்ம வந்து ரீச்சில் வந்து அவங்க சர்ச் பண்ணுறத நம்ம வீடியோ சர்ச்சிங்கில் போக சொல்ல எது மாதிரிலாம் சர்ச் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வந்து அடுத்தவனுடைய பிரெயின்லேருந்து எப்படி அவங்க வந்து யோசித்து சர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எடுக்கிறோம். இங்கே வந்து நம்மளுடைய பிரெயினில் நம்ம எப்படி சர்ச் பண்ண வீடியோவோ அப்படின்னு வந்து நம்ம இங்கே வந்து சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம். அவங்க சர்ச் பண்ணுறதுல ஒரு 300 வேர்ட்ஸ் வந்து டேகாக தரப்போகிறோம். அதே மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறதுல ஒரு 200 வேர்ட்ஸ். அவங்ககிட்ட ஒரு 300 வேர்ட்ஸ், நம்மகிட்ட ஒரு 200 இது நம்ம யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து பக்காவாக டேக்கில் வந்து தரப்போகிறோம். இப்போ நீங்கள் வந்து எது மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைட்டில் வந்து எடுத்துங்க. இப்போ நான் வந்து லவ் சாங் வீடியோ எடிட்டிங் அலைன் மோஷன் நான் வந்து டேக் வந்து எடுக்கிறேன். இப்போ எடுத்தோடனே பார்த்தா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து தமிழில், தெலுங்கு, கன்னடான்னு வந்து எதில் வீடியோ போடுறீங்களோ அதுக்கான டேக் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேக் எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ். நீங்கள் அந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் தமிழில் சொல்லுங்கள். இது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடா, உருது எது லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் கரெக்டாக அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து அந்த ஒரு டேக்கை வந்து கொடுங்க. நீங்கள் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு அது ஒரு டேக்காகவே கொடுங்க. அப்போ தான் கன்ஃபார்ம் உங்கள் வீடியோ வந்து அந்த கண்டென்ட் அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தா நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டைட்டில் தான் மெயின். டைட்டில் வந்து கரெக்டாக பார்த்தோன்னா 60லேருந்து 90 எழுத்துக்குள்ளே நீங்கள் வந்து டைட்டில் கொடுங்க.
நெக்ஸ்ட்டு அதில் வந்து வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அட்டுன்னு போட்டு உங்கள் சேனல் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அட்டுன்னு வந்து டைட்டில் மென்ஷன் பண்ணக்கூடாது, டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணணும். கீழே பார்த்தா லாஸ்ட்டில் போய்ட்டு அட்டுன்னு போட்டு உங்கள் சேனலை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைட்டில் பார்த்தா கரெக்டாக 60 லெட்டர் வந்து கொடுங்க. நீங்கள் எந்த கண்டென்ட்டில் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அந்த கண்டென்ட்டை வந்து அந்த வீடியோவில் அந்த டைட்டிலில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும். இப்போ பார்த்தோன்னா வந்து என்ன சொல்லலாம், இப்போ வந்து நான் வந்து ஃபுட் ரிவ்யூ போடுறேன். ஃபுட் ரிவ்யூ வருமா? ஃபுட் ரிவ்யூ வராது. நான் ஃபுட்ஸ் பற்றி பார்க்கறதுலாம் எனக்கு வந்து தெரில. சரி ஃபுட்ஸ் விலாக் வைக்கலாம். விலாக்னு போட சொல்ல இப்போ தான் ஃபுட் விலாக்ஸ் தமிழ்னு போட்டேன்னே கன்ஃபார்ம் நம்ம ஒரு பேர் என்ன வில்லேஜ் குக்கிங் தான் கன்ஃபார்ம் டாப்பில் வரும். ஏன்னா அவங்க தான் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்காங்க ஃபுட்னாவே. இப்போ வந்து அவங்க வந்து இருங்க அவங்க சேனல் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பார்த்தா அவங்க ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அதில் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எழுதியும் நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைட்டில் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபுட்ஸ் விலாக் தமிழ் இது எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்ஸ் விலாக் தமிழ். நெக்ஸ்ட்டு ஒரு இந்த ஸ்லாஷ் கோட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இருங்க நாங்கள் வந்து மேலே வந்து ஷோ பண்ணுறோம். இந்த ஸ்லாஷ் கோட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண சொல்ல ஒரு ஸ்பேஸ் அடிச்சுட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு கண்டென்ட் இதே மாதிரி இந்த டைப்பில் நெக்ஸ்ட்டு ஃபுட்ஸ் விலாக் ஷார்ட்ஸ்னு வந்து இருங்க டைப் தான் பண்ண முடியாதனால காப்பி பண்ணிங்கன்னா அது வந்து சர்ச்சிங்லேயே போயிடும். ஃபுட்ஸ் விலாக் தமிழ் ஃபுட்ஸ் விலாக்ஸ்ன்னு போடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட்ஸ் விலாக்ஸு ரிவ்யூ ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்கள் சர்ச் பண்ணுறது இந்த ஸ்லாஷ் போட்டு ஒரு 90 எழுத்துக்குள்ளே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து உங்கள் டைட்டில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து கன்ஃபார்ம் வேறு லெவல் இம்ப்ரெஷன் அண்ட் ரீச் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து வீடியோவே அப்லோட் பண்ணலை, இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து சேனலே க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு லெவலுக்கான ட்ரிக் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஏன் இந்த வீடியோ சொல்ல முடியல, இந்த வீடியோ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் நாளைக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இல்லை நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறேன்னா நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா நீங்கள் வந்து அந்த ஐ பட்டனில் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்காகவே நான் வந்து வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நியூவாக வரீங்க, உங்களுக்கு நிறைய டீட்டெயில் வந்து என்னால் சொல்ல வேண்டியது. ஏன்னா இப்போ வந்து இவங்க வந்து ஆல்ரெடி நிறைய சர்ச் பண்ணி எடுத்துருப்பாங்க, ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா இன்னும் ரொம்ப லென்த்தாகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி மக்களே. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சர்ச்சிங் அண்ட் செட்டிங்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.